ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ETXN. இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான 90 கிட்ஸு கொக்கோ மிட்டாய் தாங்க செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த கொக்கோ மிட்டாய் செய்கிறதுக்கு வந்து நான் 1/4 கிலோ அளவுக்கு வந்து வேர்க்கடலை எடுத்திருக்கேங்க. இப்போ வந்து நான் வறுத்த கடலை தாங்க வாங்கியிருக்கேன். இங்கே பாருங்கள், நல்லா கொஞ்சம் சூடாகவே தான் இருக்குது. இப்போ நான் ஃபஸ்ட்டு தோல் எடுத்துருவோம். அதில் எதுவும் வந்து தூசி இதுவே இருந்துச்சுன்னா, கல் இதுவே இருந்துச்சுன்னா எடுத்துடலாங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கையெல்லாம் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு நம்ம தட்டுனோம்னா தோல் வந்து நல்லா வந்துடும். இங்கே பாருங்கள், இப்போ லைட்டாக தட்டி விட்டுட்டோம்னாலே உதிர்ந்துருங்க எல்லாமே. இப்போ பாருங்கள், இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேங்க. எல்லாமே இங்கே பாருங்கள், தோல் நீக்கியாச்சு. தோல் நீக்கி சுத்தப்படுத்தி வச்சாச்சு. இப்போ வந்து இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், இப்போ சேர்த்தாச்சு. இப்போ இது கூட வந்து நான் வந்து சுக்கு சேர்த்துக்க போகிறேங்க. சுக்கும் ஏலக்காவும் இதில் சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லா சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், நான் இப்போ 1/4 கிலோ அளவுக்கு எவ்வளோ போடுறதுன்னு நான் காட்டிடுறேன். இங்கே பாருங்கள், இப்போ பெருசாக இருந்துச்சு. தட்டிட்டு கொஞ்சம் சின்ன துண்டாக தான் எடுத்திருக்கேன் பாருங்கள். இது கூடவே வந்து ஒரு 4 ஏலக்காய் எடுத்திருக்கேங்க. இது ரெண்டையுமே நல்லா தட்டிட்டு நம்ம மிக்சியில் சேர்த்துக்கலாம். அப்படியே போட்டால் அரைப்படாது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நுணுக்கிக்கிறலாம். நுணுக்கிட்டு வந்து இப்போ வேர்க்கடலையோட இதையும் சேர்த்துக்கிறலாங்க. சேர்த்து இப்போ இது எல்லாமே நல்லா நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். பாருங்கள், நல்லா பவுட்ரு அப்பப்போ லைட்டாக ஒரு ஸ்பூனை வச்சு கிளறி விட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், நல்லா அரைப்பட்டுருச்சு பாருங்கள். ரொம்ப நைஸாக வராது, லைட்டாக கொரப்பாக தான் இருக்கும். பாருங்கள், நான் கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக கொரப்பாக தான் இருக்கும். இது வந்து நம்ம கொக்கோ மிட்டாய்க்கு இந்த மாதிரி செஞ்சால் தாங்க நல்லாயிருக்கும். கடல மிட்டாய்க்கு தான் முழுசாக போடணும். இப்போ வந்து இது அளவு வந்து இப்போ 1/4 கிலோ அளவுக்கு வந்து வேர்க்கடலை எடுத்தோங்க. அதே அளவுக்கு நான் வெல்லம் எடுத்திருக்கேன். 1/4 கிலோ அளவுக்கு தாங்க எடுத்திருக்கேன். அதை ஒரு பாத்திரத்தில் இப்போ போட்டாச்சு. போட்டு இப்போ அடுப்பு ஆன் பண்ணி வச்சாச்சு. ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தாங்க தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றி இது வந்து நல்லா காய்ச்சி மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிடுவோம். அப்புறமா பாகு எடுத்துக்கிறலாங்க நம்ம. இங்கே பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. நம்மளுக்கு தூசி இதுவே இருந்தால் வர்றதுக்காக தான் இந்த மாதிரி காய்ச்சிருக்கோம். அவ்வளோதாங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். 1/4 கிலோ வேர்க்கடலைக்கு வந்து 1/4 கிலோ அளவு வெல்லம் போட்டோன்னா ரொம்ப நல்லா தித்திப்பாக இருக்குங்க. ஒரு சிலர் சீனியில் செஞ்சுருவாங்க, அதாவது சர்க்கரையிலேயே செஞ்சுருவாங்க. இது வெல்லத்தில் செஞ்சால் தாங்க ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் சேர்த்தாச்சுங்க. பாத்திரத்தில் வந்து இப்போ வந்து வெல்லப்பாக வடித்து விட்டுக்குருவோம் நம்ம. இங்கே பாருங்கள், மண் இதுக இருக்கும், அதனால தான் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கிறது. இங்கே பாருங்கள், எவ்வளோ தூசி இருக்குது பாருங்கள் இதில். இங்கே பாருங்கள், அடுப்பை ஆன் பண்ணி வைக்கவும் அதுவும் கொதி வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இது இப்போ வந்து நல்லா கொஞ்சம் திக்காக வர்ற வரைக்கும் நல்லா காய்ச்சிக்கிறலாங்க. கொஞ்சம் கை விடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அடுப்பு வந்து ஹை ஃப்ளேம்லேயே தாங்க வச்சு செய்கிறேன். இப்போ வந்து பாகு வந்து ரெடி ஆகட்டும். இப்போ ஒரு தட்டில் வந்து நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி தடவி வச்சுக்கிறேங்க. நெய் சேர்க்குறனாலும் சேர்த்துக்கிறலாம். நல்லெண்ணெய் வந்து நல்லா வாசமாக இருக்கும் அதுக்கு. இங்கே பாருங்கள், நல்லா இப்போ கொதி வருது பாருங்கள். வந்து பாருங்கள், வற்றிக்கிட்டே வருது. இப்போ இதுக்கு வந்து நம்ம பாகுபதம் பார்க்கணுன்னா அந்த மிட்டாய் மாதிரி வரணுங்க, அது வரைக்கும் காய்ச்சணும். இப்போ வந்து நம்ம ஒரு பவுலில் வந்து கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு இதை ஊற்றி பார்க்கலாங்க. பாருங்கள், கிண்ணத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்திருக்கேன். அதில் ஊற்றுனோன்னா பாருங்கள், அடியில் போய் தங்குது பாருங்கள். இப்படி தங்கணுங்க. நம்ம எடுக்கையில் வந்து அது கரையக்கூடாது. நம்மளுக்கு மிட்டாய் மாதிரி கையில் உருட்டுறதுக்கு வரும் பாருங்கள். பாருங்கள், எடுக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக வருது பாருங்கள். இது பாகுபதம் இல்லாட்டினா நம்ம தண்ணியில் ஊற்றலே வந்து கரைஞ்சிருங்க. இங்கே பாருங்கள், மிட்டாய் மாதிரி இருக்குது பாருங்கள். எடுத்து நல்லா உருட்ட வருது பாருங்கள். அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம வந்து வேர்க்கடலையே சேர்த்துக்கிறலாம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்குறேன் நான். சேர்த்து இப்போ வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடலாங்க. நம்ம வேர்க்கடலை சேர்க்க போகையில் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கிறலாம். பாருங்கள், எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். இப்போ சேர்த்துட்டு வந்து சிம்மில் வச்சு நல்லா கிளற வேண்டியதாங்க. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கிளறிடலாம்.
இப்போ வந்து நான் வந்து இது கூட வந்து நல்லெண்ணெய் சேர்க்குறேங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இப்போ சேர்க்குறேன் பாருங்கள். சேர்த்து நம்ம இதை கிண்டையில் வந்து ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாசமும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நெய் சேர்க்குறதுனால சேர்க்கலாம். நெய்யை விட நம்மளுக்கு வந்து நல்லெண்ணெய் தாங்க ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த வாசமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது பாருங்கள், எண்ணெய் சேர்க்கும் கொஞ்சம் நல்லா ஒட்டாமல் வருது பாருங்கள். கிண்டுறதுக்கு சிம்மிலே வச்சு தாங்க கிளறணும். இங்கே பாருங்கள், இப்போ அவ்வளோதாங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்க்குறேங்க. மொத்தமே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்க்குறேன் நான். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இங்கே பாருங்கள், நல்லா நம்மளுக்கு இந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்துடுச்சு பாருங்கள். கிண்ட கிண்ட இந்த மாதிரி வரணுங்க. நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கையில் இந்த ஒரு மாதிரி நுர கூட்டி வர்ற மாதிரி வரும். அது வரைக்கும் கிண்டிடணுங்க. அவ்வளோதாங்க. இப்போ இந்த கிண்டி முடிச்சுட்டு அப்படியே தட்டில் மாற்றிடுறேன் பாருங்கள். நம்மளுக்கு அந்த எடுக்கையில் அந்த மாதிரி வரணுங்க. லைட்டாக நுறையா வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் வந்து எடுத்து நம்ம தட்டில் போட்டுடலாம். போட்டுட்டு இன்றைக்கி வந்து நான் பூரிக்கட்டையை வச்சு தான் தேய்க்கிறேன் பாருங்கள். நம்மளுக்கு அதில் தேய்க்க வராட்டினா நல்லா இப்படி லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டு ஸ்பூனை வச்சு அமுக்கி விட்டுட்டோம்னாலே சுற்றி நல்லா அமுக்கி வச்சிடலாங்க. இங்கே பாருங்கள், பாருங்கள், இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு நல்லா சுற்றி அமுக்கி வச்சிடலாம். ரொம்ப சூடாக இருக்குங்க, பார்த்து செய்யணும். பாருங்கள், எல்லாமே நல்லா சுற்றி தடவி வச்சுட்டேன். இப்போ வந்து லைட் சூடோடையே நம்ம கட் பண்ணிடணுங்க. இல்லாட்டி ரொம்ப ஆறிடுச்சுன்னா கட் பண்ண முடியாது. இங்கே பாருங்கள், கட் பண்ணையிலையுமே இது வந்து பாகுக்கு வந்து கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அந்த கத்தியில் வந்து லைட்டாக எண்ணெய் தடவிக்கிட்டு கட் பண்ணோம்னா கொஞ்சம் ஈஸியாக வருங்க. இங்கே பாருங்கள், இப்போ நான் லைட்டு சூடோடையே கட் பண்ணுறேன். அப்போவே நம்மளுக்கு வந்து அப்படியே வந்துடுது பாருங்கள். தனித்தனியாக வந்துடுது கட் பண்ணிக்கிட்டு இருக்கையிலையே. ரொம்ப ஈஸியாக வந்துடுங்க கட் பண்ணி எடுக்கிறதுக்கு. இங்கே பாருங்கள், இது இப்போ நல்லா சூடாகவே தாங்க இருக்குது. எப்படி இது வந்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் நல்லா ஆறுனா தான் நம்மளுக்கு ஒடிக்கிறதுக்கு நல்லா மொறுமொறுப்பாக வரும். இங்கே பாருங்கள், அவ்வளோதாங்க. இப்படியே எடுத்து நம்ம ஆற வச்சு எடுத்துட்டோன்னா நல்லா மொறுமொறுப்பாக வந்துடும். இது 10 நாள் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. வெளியவே வச்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.